வணக்கங்க. மதுரையிலிருந்து உங்களுடைய ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர் சூரி. நாம் ஒவ்வொரு வீடியோலையும் ஜிஎஸ்டி சம்மந்தமாக ஒரு சுவாரஸ்யமான முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றாங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, செக்ஷன் 86 கேபிட்டல் பி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஐடிசி. சார், இந்த 86 பிங்கிறது 1/1/2021 முதல் அமலுக்கு வந்ததுங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 94/2020 இது 22/12/2020 அன்றைக்கி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் சப்ளை அதர் தென் எக்ஸம்ப்டட் அண்ட் ஜீரோ வேல்யூ ஆஃப் சப்ளை பெர் மந்த் 50 லட்சத்துக்கு மேலே இருந்தால், அதாவது உங்களுடைய டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் சப்ளை பெர் மந்த்து 50 லட்சத்துக்கு மேலே இருந்தால், இந்த டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் சப்ளைங்கிறது ஜீரோ ரேட்டட் சப்ளை கிடையாது, எக்ஸம்ப்டட் சப்ளைலாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிற வேண்டாம். இது 50 லட்சத்துக்கு மேலே இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 86 கேபிட்டல் பியில் உங்கள் டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் சப்ளை 50 லட்சம் பெர் மந்த்துக்கு மேலே இருந்துச்சுன்னா, நீங்கள் டேக்ஸ் பே பண்ணும்போது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் இருக்கிற அமௌண்ட்டில் 99% மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னால், 1% எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரில் கேஷாக நீங்கள் பே பண்ணணும்னு சொல்ல வர்றாங்க சார். இது முக்கியமான ஒரு இதுக்கு சில எக்ஸம்ஷன்லாம் இருக்குது சார். இது எல்லா 50 லட்சத்துக்கு மேலே போனாலும் சில எக்ஸ்க்ளூஷன்லாம் இருக்குது. சப்போஸ் இந்த ரிஜிஸ்டர்ட் பர்சன் அல்லது எனி பர்சன் கடந்த 2 வருடங்களாக ஒவ்வொரு லட்ச ரூபா இன்கம் டேக்ஸ் கட்டியிருந்தாலோ, அந்த இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய ரிட்டர்ன் பீரியடு முடிஞ்சிருந்தாலோ அவங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் செல்லுபடி ஆகாது சார். அதே மாதிரி இவங்க ஜீரோ ரேட்டட் எக்ஸ்போர்ட், ஜீரோ ரேட்டட் சப்ளை பண்ணி வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி ஜீரோ ரேட்டட் கிளியரன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரீஃபண்ட் வாங்கியிருப்பாங்க மோர் தென் 1 lakh. அவங்களுக்கு இந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது சார். அதே மாதிரி இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னால் என்ன? உங்களோட இன்புட் ஹையர் ரேட்டில் வாங்கியிருப்பீங்க, உங்களோட அவுட்புட் லோயர் ரேட்டில் இருக்கும் ரேட் ஆஃப் டேக்ஸு. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்புட் அண்டு அவுட்புட் ரேட் ஆஃப் டேக்ஸ் ரீஃபண்ட் வாங்கியிருப்பாங்க இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சரின் பேரில். அவங்களுக்கு இது செல்லுபடி ஆகாது சார். அதே மாதிரி யாராவது எந்த ரிஜிஸ்டர்ட் பர்சனாவது எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரை யூஸ் பண்ணி 1%க்கு மேலே அவுட்புட் லைபிலிட்டி டேக்ஸை கட்டியிருந்தாலும் அவங்களுக்கு இது செல்லுபடி ஆகாது சார். இந்த 86 பி. இது போக எனி டிபார்ட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டுக்கு இதிலேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லோக்கல் பாடிக்கு விலக்கு கொடுத்துருக்காங்க. பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்க்கு விலக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்யூட்டரி நிறுவனங்கள், அதாவது சட்டப்பூர்வமாக அரசியலமைப்பு பிரகாரம் அந்த நிறுவனங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் செல்லுபடி ஆகாதுங்க. இதுதாங்க அன்றைக்கி நீங்கள் பார்த்தது. சரிங்க சார், இதில் ஏதாவது கமிஷனருக்கு ஏதாவது அதிகாரம் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கமிஷனர் ஆர் ஆதரைஸ்ட் ஆஃபீஸர் அண்டர் ஹிம் டீம்டு ஃபிட்டாக இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸுக்கு இந்த சட்டத்திலேருந்து விதிவிலக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இது இருக்குது, பவர் இருக்குங்க. அதனால் 86 பிங்கிறது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரை யூஸ் பண்ணுறவங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சங்க. அடுத்த முறை உங்களுடைய அவுட்புட் சப்ளை, அவுட்வேர்ட் சப்ளை, உங்களோட அவுட்வேர்ட் சப்ளை மாதம் 50 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா, அதாவது இந்த அவுட்வேர்ட் சப்ளை ஜீரோ ரேட்டட் எக்ஸம்ப்டட் சப்ளையாக இருக்கக்கூடாது, டாக்ஸபிள் சப்ளையாக இருந்தால் போதும். 50 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் யூஸ் பண்ண போதில் ரொம்ப கவனமாக இதை பார்த்துட்டு 1%, மினிமம் 1% அல்லது மேலேயே எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரில் யூஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் 50 லட்சம்னு வச்சுங்களேன். மினிமம் 50 லட்சம்னா ஒரு 6 கோடிக்கு மேலேலாம் வந்துடும் அந்த மாதிரி டேன் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, டிபார்ட்மெண்ட்டோட இன்டர்னல் ஆடிட் வரும், ஸ்க்ரூட்டினிக்கு வந்துடும். அப்புறமேல சர்ச் அண்ட் சீசர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டுச்சுன்னா அவங்க ஒரு ஆடிட் பாயிண்ட்டாக இதை ரைஸ் பண்ணுவாங்க.
நீங்கள் வந்து ஃபுல்லாக இன்புட் டேக்ஸ் கிரெடிட் தான் யூட்டிலைஸ் பண்ணி டேக்ஸ் கட்டியிருக்கீங்க. வேறஸ் நீங்கள் வந்து 1% வந்து கேஷ் லெட்ஜரில் நீங்கள் டெபிட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாயிண்ட்டாக ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதனால் நமது வியாபாரிகளும் தொழில் முனைவோர்களும் வரி ஆலோசகர்களும் இந்த 86B-யை ஒரு தடவை படித்து பார்த்துடுங்க. படித்து பார்த்துட்டு உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு 50 லட்சத்துக்கு மேலே டேர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா, டாக்ஸபிள் டேர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா பெர் மந்த்து அவங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து ஃபுல்லாக எடுக்காதீங்க சார். 99% எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் 1% நீங்கள் வந்து கட்டுங்க கேஷ்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆலோசனை நான் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு வீடியோவில் ஜிஎஸ்டி சம்மந்தமாக சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.